மின்சார ரயிலில் பெண் பயணியின் கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் செயினை முகமூடி அணிந்த நபர் பறித்துச் சென்றதன் பதறவைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நரேந்திர பிரசாத் வழங்க நாம் கேட்கலாம். நரேந்திர பிரசாத், மேலும் விவரங்கள். வணக்கம் ஷாம். மின்சார ரயிலில் பெண் பயணிகளிடம் செயின் பறித்த ஆட்டோ ஓட்டுநரை ரயிலில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பதிவுகளை வைத்து அரக்கோணம் ரயில்வே போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 11 சவரன் நகை பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் கொடாச்சேரியை சேர்ந்தவர் அபிராமி. இவர் கடந்த வாரம் ஆவடியில் உள்ள தனது உறவினர் வீட்டில் வந்து அங்கிருந்து திருத்தணி முருகன் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்றார். சாமி தரிசனம் முடித்துவிட்டு திருத்தணியிலிருந்து ஆவடிக்கு செல்வதற்கு மின்சார ரயிலில் இரவு 9 மணிக்கு வந்து கொண்டிருந்த போது ரயில் அரக்கோணம் அருகில் சிக்னலுக்காக நின்றது. அப்போது திடீரென அபிராமி கழுத்தில் இருந்த 7 சவரன் தங்க தாலி சரடை பறித்துக் கொண்டு மர்ம நபர் ரயிலில் இருந்து கீழே குதித்து தப்பியோடினார். இது குறித்து அரக்கோணம் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்தனர். மேலும் ஆவடியில் இருந்து அரக்கோணம் வந்த மின்சார ரயிலில் பார்வதி என்பவரிடமும் 4 சவரன் செயின் பறிக்கப்பட்டது. மின்சார ரயிலில் தொடர்ந்து பெண் பயணிகளிடம் செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்து வந்த நிலையில் டிஎஸ்பி கர்ணன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளியை தேடி வந்தனர். இந்நிலையில் திருத்தணியிலிருந்து சென்னை சென்ற மின்சார ரயிலில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருந்தது குறித்து அரக்கோணம் அந்த கேமராவில் செயின் பறிப்பு கொள்ளையன் முகம் தெளிவாக பதிவாகியிருந்தது. அதில் அபிராமி தாலி சரடு பறித்த கொள்ளையன் முகம் தெளிவாக பதிவாகியிருந்தது. இதை வைத்து அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனில் 4வது பிளாட்பாரத்தில் போலீசுக்கு சந்தேகம் அளிக்கும் வகையில் நின்று கொண்டிருந்த வாலிபரை பிடித்து விசாரித்ததில் அவர் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் நேரு நகரைச் சேர்ந்தவர். அவர் ஆட்டோ ஓட்டுநர் என்றும் நாகராஜ், அவர் பெயர் நாகராஜ் என்பதும் தெரிய வந்தது. ரயில் பெண் பயணிகளிடம் செயின் பறித்து ஈடுபட்டதும் தெரியவந்தது. போலீசார் அவரை வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மேலும் அவரிடம் இருந்து 11 சவரன் நகையை பறிமுதல் செய்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.